ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. எனக்கு 6 PA, ஹிந்தி தெரியாது, தமிழே சுத்தமாக வராது. இன்னைக்கு வரைக்கும் லகரம் தெரியாது, நகரம் தெரியாது, தகரம் தெரியாது. ஒழுங்காக ஒரு லெட்டர் எழுத தெரியாது. லெட்டர் இப்படி எழுதுனா கீழே நன்றின்னு போட்டுட்டு சின்ன 2 சொல்லி நானாவா 3 சொல்லி நானாவா யோசிப்பேன். உடனே இப்படி கிறுக்கி விட்டுருவேன். எனக்கு 6 PA, ஒன்று கணக்குக்கு, ஒன்று டிசைனுக்கு, ஒன்று இங்கிலீஷுக்கு, ஒன்று ஹிந்திக்கு, எல்லாம் PhD படித்தோம். எல்லா வேலையும் செய்ய எனக்கு ஆள் இருக்குது. ஆனால் எனக்கு ஏதாவது தெரியுமா தான் எனக்கு ஒன்றும் தெரியும். எப்படி இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வேலை வாங்குறேன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆக்கணும். எங்கள் ஊரில் நான் ஒரு படிக்காத இளைஞன் மட்டுமல்ல, ஒரு போக்கிரியும் கூட. ஐ ஆம் a useless fellow in my village, திருச்செந்தூர். என்னோட யாரும் பேச மாட்டாங்க, எந்த வீட்லேயும் என்னை சேர்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை யாருமே லவ் பண்ணது கூட இல்லை. ஏன்னா என் லட்சணம் அப்படி. நான் தான் சொல்லிட்டேனே. அதற்கும் மேலாக உருப்படாத ஒருத்தன் இருப்பானாக இருந்தால் அது என்னையே தான் காட்டுவாங்க. அவன் பாரு உருப்படவே மாட்டான். அப்படி இருந்த வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோருக்கு வந்தேன் 40 வருஷத்துக்கு முதல். வித்தவுட் டிக்கெட்டில் எக்மோரில் வந்து இறங்கி அங்கே வேலை தேடி அலைஞ்சி எக்மோர் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரனாக ஆகிய துன்பத்தின் விளிம்பில் இருந்து என் வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் என்ன, அன்னைக்கு வித்தவுட் டிக்கெட் தான் ட்ரெயினில். இன்னைக்கு வானில் பறக்கும் அத்தனை உள்ளூர் விமானமாக இருக்கட்டும், சர்வதேச விமானமாக இருக்கட்டும், அது அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, அத்தனை விமானங்களிலும் எனக்கு இலவச டிக்கெட். அவ்வளவும் வித்தவுட் டிக்கெட். அந்த வகையில் உங்கள் மத்தியில் இந்த வித்தவுட் டிக்கெட் என்ன தான் சொல்ல போகுது? எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வில்லேஜில் நாங்கள் செருப்பு போட முடியாது, வேஷ்டியை இப்படி முழுசாக கட்ட இயலாது, இந்த முழங்காலுக்கு மேலே தான் கட்டணும், துண்டு போடவே முடியாது. அவ்வளவு தீண்டாமையின் அகோர அசிங்கங்களில் எங்கள் வாழ்க்கை இருந்தது.